நீங்க சரியா டயட் ஃபாலோ பண்றீங்க, ஜிம்க்கும் போறீங்க, ஆனா இன்னும் வெயிட் குறையலையா அப்படின்னா பிரச்சனை சாப்பாட்டுல மட்டும் இல்லாமல் தூக்கத்திலும் இருக்கலாம். ஸ்லீப் டெப்ரிவேஷன் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். நம்ம தூக்கம் குறைந்தால் உடம்பில 2 முக்கிய ஹார்மோன்ஸ் பாதிக்கப்படும். முதல் ஹார்மோன் கிரேலின். இது பசியை தூண்டும் ஹார்மோன். தூக்கம் குறைந்தால் கிரெலின் அதிகமாகி நமக்கு அடிக்கடி பசி எடுக்க ஆரம்பிக்கும். இரண்டாவது ஹார்மோன் லெப்டின். இது வயிறு நிறைந்து விட்டது என்று பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும் ஹார்மோனு. தூக்கம் குறைந்தால் லெப்டின் குறையும். அதனால சாப்பிட்ட பிறகும் சாட்டிஸ்பாக்சன் வராமல் இன்னும் ஏதாவது சாப்பிடணும் போல தோன்றும். இதோடு சேர்ந்து ஸ்லீப் டெப்ரிவேஷன் காரணமாக கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் அதிகரிக்கும். கார்டிசால் அதிகமானால் குறிப்பாக வயிற்று பகுதியில் ஃபேட் சேர வாய்ப்பு அதிகம். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? பெரும்பாலும் உங்களோட தூக்கம் குறைந்த நாட்களில் ஸ்வீட் கிரேவிங், ஜங்க் ஃபுட் கிரேவிங், லேட் நைட் ஸ்நாக்கிங் அதிகமாகும். உண்மையா இல்லையா? நினைவில் வைங்க, வெயிட் லாஸ்க்கு டயட், எக்ஸசைஸ் மட்டும் போதாது. குவாலிட்டி ஸ்லீப்பும் அவசியம். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் நல்ல தூக்கம், ப்ராப்பர் மீல் டைமிங், ரெகுலர் ஒர்க் அவுட், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு அடிக்கடி தூக்கம் குறைவு, அதிக ஸ்னோரிங், காலை எழுந்ததும் டயர்ட் ஃபீலிங் இருந்தால் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஹெல்த் டிப்ஸ்க்கு தமிழ் ஸ்பைன் டாக்டர் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க.